ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويغفر لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله خير الهدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் 5 தூண்களிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு சிறிய புரிதல் நினைவு. அதில் முதலாவது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது ஒரு மனிதனுக்கு 24 மணிக்காகவும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் 12 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரா என்றால் அதுக்கு முன்னுள்ள தொழிலை கடமையாகிறது. இப்படியான நிலைமையில் நாங்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் நிறைய பேர் பலவிதமான அமைப்பில் தொழுகை நாங்கள் பார்ப்போம். சில சகோதரர்கள் பெருநாளைக்கு மட்டும் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில சகோதரர்கள் 5 கால தொழுகையிலே 3 வக்து தொழுவார்கள், 2 வக்து தொழ மாட்டார்கள். சில சகோதரர்கள் 5 வக்து தொழுவார்கள். அந்த 2 வக்து என்னென்ன சுபமும் அசரும். இப்படி சில சகோதரர்கள் அறையிலே தொழ மாட்டார்கள். இப்படியானவர்களே பல அமைப்பில் பல தோரத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். தொழுகை என்கிறது அஸ்ஸலா என்றால் அகராயிலே பிரார்த்தனை. தொழுகை என்கிறது அஸ்ஸலா என்றால் அகராயிலே பிரார்த்தனை. தொழுகையிலே பிரார்த்தனை உள்ளது. ஏனைய பள்ளிகளில் இந்த பாரம்பரிய அக்காலத்திலே சில ஏழை ஊர்களில் சில இடங்களில் தொழுகைக்கு பின்னால கூட்டு வருவார்கள் தேவையில்லை. இது அனைத்து பிரார்த்தனை உள்ளது. அத்தஹியாத்தில் இருக்கிறது, சுஜூதில் இருக்கிறது, ஒவ்வொரு ருக்குல இருக்கிறது, எல்லா நிலையிலையும் பிரார்த்தனை இருக்கிறது. இதை நாங்கள் ஆழமாக அழகாக சிந்தித்தால் தொழுகை நமக்கு ஒரு பிரார்த்தனையாகும். நமக்கு நாளை மறுநாளே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரிய இடம் இந்த தொழுகையை உருவாக்குவதால் நிச்சயமாக சொர்க்கம் போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூர், தொழுகை என்பது வெளிச்சம். இந்த வெளிச்சம் எங்கே உலக வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை உண்டாக்குகிறது. மன்னரை வாழ்க்கையிலும் கியாமத்து நாளிலும் அல்லாஹ் வெளிச்சத்தை உண்டாக்குறான். இப்படியான இந்த தொழுகை இன்று நம்முடைய சமூகத்திலே இருளாக கிடைப்பதை பார்க்கிறோம். ஏதோ மனதார வந்தா தொழுகை இல்லை, ஏதோ கடுமையான கஷ்டம் அல்லாஹ் சோதித்தானா என்றால் தொழுகை இல்லை. இப்படி பல பல அமைப்பிலே மக்கள் தொழுகிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அனுப்புவானிலே இந்த தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்களுடைய நிலைமை பற்றி தெளிவாக சொல்லும்போது சூரத்துல் முத்தஸிர் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் நாளை மறுநாளிலே நரகவாதிகளுக்கும் சுவர்க்கவாதிகளுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கும். அந்த சம்பாஷணைக்கு சொர்க்கவாதிகள் கேட்பாங்களா, இந்த பால் இடத்துல ஃபீ ஜன்னாத்தின் யத்தஸாஅலூன் 39 அல்லாஹ் வசனத்தை நமக்கு சொல்றார். தொடர்ந்து அதாவது எந்த அளவுக்கு யத்தஸாஅலூன் எப்படி அனுப்புஜீவி பாடலில் கேட்காங்கன்னா மா சதகூ ஃபீ சஃபர், இந்த சக்கரந்த நேரத்துக்கு நுழைய காரணம் என்ன? நம்ம ஊர்ல இருந்தா போற ஒரு மனுஷன் டக்குனு ஒரு ஸ்டாராட்ட வந்து மாற்ற போட்டு கொண்டு போய் 18 வருஷமாக நீங்க விமான மறைய முடியும். நாம போய் சொல்றோம், மச்சான் தாத்தா என்ன நடந்தது, நீ நல்லா தானே இருந்தாய், விஷயத்தை சொல்லு என்று விஷயத்தை வாயார வைப்பான். இது போல நாளை மறுநாளிலே இந்த சொர்க்கவாதிகள் கேட்பாங்கன்னா நீங்க நிறைய சக்கரண்ட
தலையில் எங்க போனாலும் தொழுகிறத சோதனை மகனுக்கு கல்யாணம் கொடுப்பார்களா மகன் மூச்சு இதுக்கெல்லாம் என்ன தேவையில்லையே மூச்சு மகன் நிற்காங்க பாபகார மவுத்து மாப்பிள மவுத்து பொன் மவுத்து என்ன தெரியுது இந்த தொழுகையோடு ஒரு மனுஷன் உயிர்வோமே அப்ப தொழுகை என்கிறது கட்டாயம் இல்லையா அப்ப நாமளே தொழுகை இல்லாமல் நம்பிக்கோம் சகோதரர்களே இது என்ன நம்ம முதுகுல ஏதோ ஒட்டிக்கா நீ 108 வருஷத்துல மௌத்தாய் 80 மௌத்தாய் அது 70 மௌத்தாய் வெளியிருந்தா கொஞ்சம் என்ன பார்த்து இருக்கிறான் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலை இந்த நேரம் தெரியாது எத்தனை மனிதன் படுத்த வந்ததுக்கு காலையிலே மணியை கொண்டு எழுப்புறா தேடி முடிப்பதற்கு எழுப்புறாங்க என்னடா புள்ளி தட்டு பாப்பா பாப்பா தட்டு கிடையாது பக்கத்து வீட்டுக்கார ஓடியாதான் மச்சான் அனுப்புங்க எழுப்புறாங்க திரும்ப ஆஸ்பத்திரி போனா உயிர் என்னது அண்ணோ அகுன்னோ தூக்கமாகவே மௌத்துரிய சகோதரன் தாத்தா தம்பி இந்த நிலைமையை நானும் பயிற்சி அளிக்கிறோம் தூங்க கூட மௌத்து எல்லாம் முடிஞ்சு என்ன பணம் என்ன ஆசை என்ன நமக்கு தோணினால ஒன்று கிடையாது தனி சீரியார சுத்தி 3 சீரியார சுத்தி மண்ணுக்குள் வைக்கிறார் இந்த நிலையை நம்முடைய தொழுகை விவாதத்தை தான் நம்ம கருத்து செய்யணும் அப்ப என்ன சொல்லப்படுது இந்த சக்கரண்ட நரகத்துக்கு போக காரணம் என்ன இந்த தொழுகையிலே இரண்டாவது வலவுனக்கு முத்தரிபில் மிஸ்கி எங்களுடைய வாழ்க்கையில பசிச்சு வாழவன் உடனே நிறுத்திய ஒழுங்கான விருந்து பசிச்சு வாழ மனுஷன் அடையாளம் நடந்தது அவருக்கு நான் கூப்பிட மாட்டோம் அப்படியே கண்டு நான் போயிட்டாங்க குடிக்க உயிரிழந்துக்கு பேசணும் உணவு கொடுக்கணும் அப்பதான் இங்கே சக்கரண்ட நரகத்தை காமிப்போம் இருக்கிறத உணவணும் அப்ப இந்த தொழுகையாய இருக்காரு நல்ல பக்தியா இருக்காரு உணவு ஒரு பச்சை தண்ணியோட குடல் இது செய்யறதா தொழுகையாக இருக்கிறவன் தெரியுமான் நீ செய்வான் இதுல தொழுகை இல்லாத குடும்பாரு ஆனா யா சாமரவன் என்ற சலாத்தரு தொழுகை இல்லாத இஸ்லாத்துல வாங்கல இதை மட்டும் இந்த வெளியில கஷ்டப்படமா பெறாங்க எப்படி பங்குனா ஆகும் அவனோட சேர்த்து சாப்பிடுறாங்க தொழுகை நீ சொல்லிட்டு அவசியம் மச்சான் தொழுகாய் தொழு குடிக்கிற எல்லாமே வாங்கும் அதை நாம் நினைக்கிறோம் அவனோட தான் கொடுக்கிறோம் அப்ப என்ன சொல்றாங்கன்னா மூணாவது வரம்பத்து மிஸ்கி வகுன்னா நபூது அலாமி பூனான உங்கள் மாதிரி சுகுலாரோட கல்யா போய் சாரா குடிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து கூடியிருக்கோ அப்ப இது வேற இல்லையே வகுன்னா நுகத்திபி யோமித்தி இந்த நாளை நாங்க ஞாபகப்படுத்தினா அதை போயிட்டு போ யாரா சொன்னால என்ன நடக்கிறாளா யாரு கண்டனா இந்த அடிப்படையிலே சகோதரர்களே இது எதற்கு நாங்க பயணிக்கிறோம் தெரியுமா இது சக்கராத்து குடியிருக்கானே இந்த கண்ணீர் வெள்ளமொழி கருத்தமொழி இருக்கிறானே இந்த கருத்தமொழி ஒவ்வொரு போய் வளர்ந்துடும் வெள்ளமொழி வந்துட்டா அன்பான பிள்ளைகள் அன்பான மனைவி உங்களுக்கு தோணி வர காடு வர வயல்கள் ஒன்று வளர்க்காது அந்த நேரத்தில் வந்து இந்த அறிவில்லாத பிள்ளையை வளர்த்தா இது வரைத்தா அவர் உணவுறாரு எதற்கு உணவுறாரு அவருக்கு வேறு போல முந்திரி வாரியை முடியாங்க போனது ஒரு மாதிரி மந்திரி வாரியை முடியும் ஓய்வாகும் தேசியவருக்கும் அல்லாஹு அக்பர் அன்புக்குரிய சகோதரரே இந்த நிலைமையை நாம் ஏற்பட போறதுக்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் இந்த தொழுகை விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டுமா பௌஸ்லி சக்கர அதிலே அவரை நுழைக்கப்படும் இந்த சக்கரவண்ட நரகத்திலே தொழுகை இல்லாதவர் நுழைக்கப்படுறான் அந்த சக்கரத்தை என்பதை அங்கே உங்களுக்கு அறிவிக்கட்டா அதுல துமுக்கி வராதவர் ஒருவனை பிடிச்சா குடிதான் அவனை பிடிக்காவிட்டு அவன் மிச்சம் வைக்காது குடியும் அப்படிதான் மிச்சம் வைக்கிறாரு இந்த உலகத்துல ஒரு சாப்பிட்டு முடிஞ்சவனா செடிகிரி வந்துட்டான் வட வித்தாவது எடுத்துடலாம் 4 ரூபாயில போயிட்டு செடி ஏமாத்தி எடுத்துடலாம் அங்க குடிச்சா முடியாது அங்க மிச்சம் வைக்காது அதுவரை நப்பாகத்தின் மஷர் அவனுடைய நிறத்தை கையை மாத்தி உடம்பு அப்படியே மாத்தி இங்க அழகா நினைப்பான் அந்த மாதிரி சேர்த்து போட்டு அழகா நினைப்பான் வெள்ளை நினைப்பான் இந்த மகள் அழகான வெள்ள விடுமா குடிக்குமா இவருக்கு அழகான அழகாமா வாழ்க்குமா இல்லை அங்க கரிக்கணும் நிறத்தை உடம்பு மாத்திரும் என்று அல்ல
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகை இந்த சுபஹ் தொழுகை மட்டும் தொழக்கூடிய மனிதன் நன்மையை பற்றி ரசூலுல்லாஹ் அவனுக்கு பலவிதமான நன்மை இருக்கிறது. ஒன்று, மன் சதஸ்வதி திம்மத்தில்லா சுபஹ் தொழுதால் பாதுகாப்பு. ஒன்று சுபஹ் தொழுதால் பாதுகாப்பு. நாங்க பாதுகாப்பு 4 வருஷம் போயா யாரை அமைச்சு அமைப்பு போயா அவரையும் சேர்த்து அதான் அடிக்கிறது அடிப்பான். பாதுகாப்புங்கிறது அல்லாஹ் பாதுகாப்பு. இது பாதிக்கலாம் இருக்கு. இரண்டாவது அது மாதிரி மண் சல்லல் பௌதையில் அழைத்தா சுபஹானல்லாஹ் 2 குடியான முறையிலே அந்த குடியான முறையால் பொழுது பாரானோ அவன் சொர்க்க நுழைவான். ஒன்று சுபாவோ அடுத்த அசர். இது ரெண்டையும் சாப்பாடுதான். எஸ்டாப்பு சாப்பிட்டோம்னா சுபம் இல்லை, அதுல அசருக்கு சாப்பிட்டோம்னா எரியும். கௌரவ சாப்பிட்டோம்னா அசருக்கு இல்லை. அன்புக்குரிய சகோதரே, இந்த அடிப்படையிலே நாங்கள் சூரத்துல கொடையை பற்றி சொல்லும் போது பஜ்ர், இந்த பஜ்ரண்டத்துல சத்தியம் பண்ணி சொன்னான். பஜ்ர் தொழில் சத்தியம் பண்ணி சொன்னான். நாங்களே தூங்குறோம். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதனை பற்றி கேட்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் தூங்குறான். அந்த மனிதன் எந்த நாளும் தூங்குறான்? வெளுப்பத வெயில இருந்தான். ஒரு நாள் ஒரு மனிதன் தூங்குறான். 2 நாள் இவன் எந்த நாளும் தூங்குறான்? வெயில தூங்குறான். நபி சொன்னாங்க, பால ஷைத்தான் குதிரைனி. ஒரு 2 நாளுக்குள்ளேயும் ஷைத்தான் சிறுநீரை கடித்து விட்டு போகிறான். அல்லாஹ் அக்பர். மனுஷன் சிறுநீர் ஒரு அவன் படித்தால் நம்ம சாரத்தில் மட்டும் நம்ம எப்படி ஏசுவோம்? ஒரு வீர முன்னாலும் பின்னாடியோ அதிசயிக்கோ 2 பேருக்கு கபடிய வேதனை சிறு நாட்டு சுத்தம் செய்யாதவன் ஊர்வலாக பேசியவன் இப்படியான முறையே நாம் இந்த தொழுகையுடைய விடயத்திலே சொன்னாங்க. அதுபோல தொழுகையிலே பஜ்ருடைய ஓதக்கூடிய ஓதலுக்கு மஸ்ரூதா மலக்குமார்கள் சாட்சி ஆயிட்டார். சுப்ஹானல்லாஹ். பஜ்ருடைய ஓதப்படுதா, வீடுகளிலே பஜ்ரு ஓதப்படுதா, ஓதுற குர்ஆனை மலக்குகள் சாட்சி ஆகிறார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்? நிச்சயமாக திட்டமாக மலக்குகள் ரசூலுல்லாஹ் நிச்சயமாக மனிதனுடைய உடம்பு நரகத்துக்கு நுழையாது. நுழையாது யார்? கபல துலு ஷம்ஸி வ கபல குபியா. சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக சூரியன் மறைவதற்கு முன்னதாக யாரெல்லாம் தொழுகிறார்களோ நிச்சயமாக நரகம் நுழைய மாட்டாங்க. இன்னைக்கு முடிவுகளில் சுப்ஹானல்லாஹ் பிள்ளைகள் பெற்றோர்கள் சுபஹ் இறங்கி பார்க்க எவ்வளவு கவலை. மனைவி எழுதி சொன்னாங்க, ஒரு மனிதன் என்கிறான் ரஹிமல்லாஹ் வஜல் மனிதன் அல்லாஹ் ரஹ்மசிறான். அந்த மனிதன் காம நிலையை நடந்து செய்ய போட்டு மனைவியை படித்து தண்ணீரை குடிக்கிறானோ எடுக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மசிறான். அதுபோல ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மசிறான். எப்படிப்பட்டவங்க காம நிலை நடந்து செய்ய தொழுக்கு அவன் தொழுத்து கணவனை கொடுக்கிறானா அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மசிறான். நீ தண்ணியை கொடுக்கப்படாது நினைச்சார் தண்ணி எடுத்தால் மரியாதை எடுக்கணும். நாங்கள் 3 தந்து காணி தந்து அப்பா தோணிகளை தந்து எரி தண்ணி வந்து தண்ணி வைக்கிறா அப்படிதான் நீங்க அப்படிதான் ஆகுது. மோதி மாதிரி வேண்டா, அசத்து மாதிரி வேண்டா, சில மோதி மாதிரி சில மோதி மாதிரி கையா குடிக்காரு நான் குடிக்கிறாரு. மோதி மாதிரி இல்லையா எப்படி மோடி மோதி பின்பற்றி குடிக்கா அவங்க ஐயா நான் நடத்துங்களா மோதி மாதிரி மோதி மாதிரி ஆகும். லப்பதாமசம் வைப்புறத்தோ கூடாது. 100 நம்பியை நாங்கள் 3 மணி உதாரண மாட்டோம். 100 நம்பியை மாதிரி உதாரண மாட்டோம். 2 பேரும் அந்த 2 நபிமார்கள் வாழ்ந்தவர்கள் துரோகம் செய்திருக்காங்க. நரகத்தில் இருக்கிறாங்க. நபிமாரை மணியை பார்க்கிற மோதியை மணிப்பார் நபிமார் 2 மணிக்கு போறாங்க. 2 மணிக்கு நபிமார் 2 நூறு நபி நூற்றோட 2 காலத்து கட்டுங்க. இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த தொழுகையுடைய உயர்த்தியை சென்றோம். அதுபோல இந்த தொழுகையை தொழுதா அது அப்படி அது முடியும். வெற்றி அடைந்தாங்க. எப்படி வெற்றி அடைந்தாங்க? இங்க ஐயார் பலா வெற்றி பெற்ற வைப்பாங்க. வெற்றி பெற்ற பலா அதுக்கு போட்டு எல்லாத்துக்கும் மாம்சமாக மாத்தி சொன்னாங்க. இதுக்கு மட்டும் நன்மையான தீமையான எதா இருந்தாலும் அல்லாஹ் செய்ய அவன்
வல்லதி ஸலாத்து ஹாஷிம் அது தொழுகையை பயபக்தியாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்க்கும் முஸல்லி நான் எப்படி தொழுவணும் அப்படி தொழுவுங்க. ஷாய் மதவர் போட்ட ஹனி மதவர் போட்ட அப்பை மதவர் போட்ட இப்படி கிடையாது. நபியா பெரிய மதவர் இல்லையா? எல்லாருக்கும் மதவர் கிடையாது. பெரியாரு முகமது நபி இருக்கிறார்கள் வாழ அசல் எந்த மதம் ரசூலுல்லாஹ் நான் ரசூலுல்லாஹ் மதவர் தான் ரெண்டு ஆண்டு நாள். இப்படி நாங்கள் இந்த தொழுகையுடைய விடயத்திலே நாங்கள் பொறுப்போக்கு வைக்காமல் நாங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதா போலதான் போறோம். எப்படி ருக்கு செய்யார்களோ அதே ருக்கு நாங்கள் சுப்ஹானல்லாஹ் வழியாட்டி செய்வோம். இன்னைக்கு அப்படிதான் அம்புக்குரிய சகோதரே இந்த அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் அதுபோல அதுதான் நாங்கள் இன்னைக்கு நம்ம சமூகத்திலே பழைய முறையை கொண்டு தட்டி வைத்து கட்டி அது இப்படி உசாரி இருக்கும் சில வழியை யாராவது தட்டி அட்டக்குள்ள வானத்தை பார்த்து கட்டணம் இருந்தால் அந்த கண் கொட்டே ஆட்டும் கூடாட்டும் அல்லாஹ் அக்பர் வானம் சமா நமக்கு செல்லியா நம்ம சமாஜத்தில் வானத்தில் கிபிரா பயபக்தி அவங்க இருக்கின்ற பந்தியினவா இப்படியான முறையில் கிடையாது. தட்டி கட்டணும் காலம் விடக்கூடாது படவடி சொல்லக்கூடாது பிரயாணம் சொல்லி சொல்லணும். இப்படியான ஒரு நடவடிக்கைகளை விட்டு சொல்லணும். கலா இல்லை கலாங்கிற பேரே கிடையாது தொழுகையிலே. இன்னைக்கு எத்தனை பேர் கலா மாறிவே கலாசி கலான்னு செஞ்சா இன்னைக்கு உதாரணமாக 30ஆம் ஆண்டு பிறந்த ஒரு பாப்பா இப்போ வராது இந்த நாளைக்கு வந்தா அவருக்கு வந்து 2005 ஆண்டு எவ்வளோ நல்லா இருக்கு தலைவராக அது தவமானம் அது அப்படா அவரு 30 வயசுல 40 வயசுல தோணும். நான் 40 வயசுல எத்தனை மாட்டேன் 2040 நான் அந்த மாதிரி ஒரு ஏசா 41 ஏசா போறேன் சொல்லலாமா? கலாயிக்கா பெண்களுக்கு மாதவரை பிடிக்கிறது அது கலாவும் பிடிக்கிறது அது புரியாம இதை தொழுகையில கலா கிடையாது. ஏதோ உள்ளோம்னா தாமசம் அன்புக்குரிய சோழர் இந்த தொழுகையை தொழக்கூடியவனாக நான் அழகாக தொழக்கூடினாய். அது மட்டுமா தொழுகிறவங்க நிக்கா செய்ய முடியுமா? எல்லா இடத்துலையும் பழக்கம்னா தொழுகிற இந்த சராத்தை தன்னா அது அவசியம் வந்து நிச்சயமா தொழு மாணவர்கள் நம்ம வைக்கணும் அது தூரமாக்கணும். அந்த தொழுகையை கட்டு செய்து அறிவிக்காது. இவர் கட்டு செய்து உருவாக்கார். சீனத்தை பற்றி சின்னால கொஞ்சம் லேசா பயமல்லாது இவர் எடுத்துக்காரு. அப்ப என்னடா அவர் பிடிக்க முடியும் அந்த பிடி சொல்றாங்க சகோதரர்களே இந்த காரணம் தொழுகையாளிகள் இது ஒன்றும் பண்ணக்கூடா. அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க அதாவது வீடு குடிச்சாங்களா சீன் பண்ணிட்டாங்களா அதாவது வீடு வச்சுக்காங்களா தொழுகையாளிகள் நிற்காத பண்ணாங்க நல்லா பயபக்தியாளிகள் அறிவிக்காது போய் வீடு பயணமா அந்த கொஞ்சம் தங்கத்துல குறை அதை சீன் கொடுத்தாங்க அதை வந்து வைக்க தொழுகை கொடுக்கணுமா எக்காவது மொழியை கொடுக்கக்கூடாது. அது எந்த மொழியாக இருந்தாலும் நபியில ஹதீஸ் ஹஜ்ஜி கொடுக்க வேண்டாது சலாத்து எதுவுமே கொடுக்க வேண்டாது. பட்டி மூலமா அன்பு பேச நிரந்தரமான ஒத்தி அழுத்தி உங்களுக்கு சில காணிகள் அன்பு பேச இப்படியான பட்டியான செயல்களை நடிக்க கூடாது. இதெல்லாம் அழகா செய்யணும். எத்தனையோ மொழிகள் சில மொழிகள் இன்னும் சில ஊர்ல ஒரு பழைய கண்ணன் எல்லாரும் சேர்ந்து மூத்தா போனா குருவாந்தமா குவான் இருக்கு இது தொழிலாளி இவ்வளவு பெரிய பாவம் குருவான விற்கிறது ஓதி பேட்டி ஓதி போட்டு காசு வந்தார். சோழே இந்த மோடிக்கு சக்தியா ஒரு கோட்டு நான் தேங்காய் போட்டிருக்கிறேன் ஏதாவது வந்தேங்க கொடுக்கிறதா இவ்வளவு அழகான மொழி ஏதோ துப்பா இது தொடங்கி இஸ்லாம் இல்லை இது தரணும் பேச்சணும் தொழுகையாளி நிலத்தை சொல்லணும். அதான் தம்பி ஆசிரியமா நாங்கள் இங்கிலீஷ்ல நிபுணமா செஞ்சோம் பெரிய வழிப்பு தொழுகிறது பெரிய ஒரு விஷயம் வேறு உங்களை என்ன வேலை இருந்தாலும் இந்த மாவட்டங்களை பண்ணிவிட்டார் தப்பைய எப்படி ஐநமா தப்போடு இருக்கும் வர நீங்க நாலாம் பக்கம் அடக்கப்பட்ட கண்டுபிடிப்பு தந்தை நீங்க என்ன செய்றீங்க? இஸ்லாம் அழகாக இஸ்லாமிய அஞ்சலித்தையும் தமிழ் வேலை ஐயத்தை இஷா இஷ்டத்தை ஸ்லோவு ஏற்ற ரார் ஏற்ற அசர் எப்படி தான் இது இல்லை சும்மா வேறு இஸ்லாம்
தொழுகையில எப்படி வாங்க மன்னர் நல்லா இருக்குன்னா அப்ப நம்ம தொழுகையிலே தொழக்கூடிய நல்லா தொழாம இதையும் செஞ்சாங்கன்னா மொத்தம் பார்க்கறதுக்காக அவங்களுக்கு அப்படியே கேட்கலாம் பட்டை எப்படி சரி தொழுகையானால் கேடு வந்தா பண்ணிட்டு இருந்தாலும் என்ன அவனோட ஒரே பார்க்குறேன் கேட்டு இவனை பார்க்குறேன் அவனை பார்க்குறேன் இதெல்லாம் இந்த தொழுகையில வரும் அந்த விசேஷமாக வரும் ஒரு கல்யாணத்துக்கு விசேஷமா வரும் ஒரு புது விருந்துக்கு போறோம் அதுல அழகா போய் உடுப்பெல்லாம் போட்டு என்னடா போறோம் இதுக்கு தொழில செய்யா சடன் இது விசேஷமா தரும் சந்தோஷமா தரும் இன்னைக்கு பால்காரங்க முகாபகமா கிடையாது அது கிடையாது அப்ப நமக்கு எப்படி எவ்வளவு தொழுகை இருக்கிறது சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு நாம அந்த தொழுகையில மோசடி செய்யறதால அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நபியே உங்க அவருக்கு சலா நீங்க தொழுவுல குடும்பத்தை தொழுவை நாங்க உணவார் எப்படி நாங்க உணவார் இவங்க நான் தொழுகிறார்கள் சரியா கோயிலுக்கு முசாயிக்கு நான் சொல்றேன் நம்ம என்ன ரிஸ்கு கை உணவை கண்ணியமான உணவு அல்லாஹ் அன்புக்குரிய சபை தொழுகை இல்லாமல் மௌத்தாயிடுச்சுன்னா இவ்வளவு அநியாயம் மன்னரை வைக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எந்த மனிதனுக்கும் வைக்கக்கூட பிஸ்மில்லாஹ் என்ற வசனம் நபிகளாரும் நல்ல மார்க்கத்தார் வாழ்ந்த மனுஷா இன்னும் படுத்தாங்க அங்க வந்தா சிவ எல்லாத்தையும் கூட தொழுகையில வட்டி சாராயம் களவு பொய் எல்லாம் இப்படியான மனிதனை அங்கே வச்சிருந்தால மன்னரையிலே ஒரு மனிதன் வருவார் மனிதனை போல ஒரு மனிதன் வரும் அது என்ன அவர் செய்ய தீசி மனிதா நான் தான் சாராய போட்டு நீ உடுக்கி மனிதா நான் குட்டிக்கு பேங்கிட்டு நான் தான் மனிதா நீ நான் கொலை செஞ்ச நீ கொலை மூத்தாச்சு நான் தான் மனிதா நீ நான் வைத்தாரு நான் தான் இப்ப நீ நடந்து போகிற விடயத்தை பார்க்க போறாய் பெண்ணுக்கு ஆணுக்கு யாருக்குமே கொடுக்காது எல்லாம் மனிதன் ஒரு மனிதன் சொல்லும் மனிதா நான் தான் அந்த சாதியானவன் உன்னோட குர்ஆன் நான் தான் மனிதா நீ சுன்ன அடிப்படை வாழ்ந்தாய் நீ எந்தெந்த காரியங்களை நாம் எதிர்த்து நின்றாய் நீ எல்லா அமல்களையும் குர்ஆனில் ஹதீஸில் இருப்பவர் வாழ்ந்தாய் அன்புக்குரிய சகோதரே இதெல்லாம் நம்ம தொழுகையிலே குழப்பமா இருந்தால்தான் தொழுகையாய் இல்லைன்னு சொன்னால் அந்த தொழுகையிலே வேறு போய் அன்புக்குரிய சகோதரே நமக்கு நாளை மறுநாள் தொழுகையாளர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் நாளை தொழுகையாளர்கள் நிச்சயமாக இருக்கிறான் இந்த சூரத்தில் மூங்கில் வரக்கூடிய சின்னத்தில் பிரதோஷங்களில் அது என்ன அணில் நபி குரு அவர்கள் தேவையில்லாத புறக்கணிப்பாங்க தொழுகையாளர் இருக்காங்க தேவையில்லாத புறக்கணிப்பாங்க உதாரணமா நல்ல வயலங்கமா சினிமா வாங்கி வெள்ளை வாங்கி தங்கரமா வாங்கி அது போய் நாம போய் கவி அல்லாஹ் சொல்றான் நீங்க உட்கார வேணாம் நீங்க வரா பக்கமா அவனோட சேர்த்து உட்கார வேணாம் அல்லாஹ் சொல்றான் ஏன் அதுக்கு குர்ஆனை மாற்றமான நடக்குது இன்னைக்கு இப்படியான மையங்களுக்கு போனா நாங்களே போனா அவளுக்கு குஞ்சி பார்த்தேன் ஓர கடமை ஒரு கடமை அவளுக்கு குஞ்சி எங்கிட்ட ஓடிட்டு விராத்தனை தனியா ஒரு ரூபாய் வரா எல்லாத்தையும் ஆரம்பிமா அப்ப நான் தொழிலாளி எல்லா உடையத்தையும் தூய்மையா இருக்கும் உடுப்பு மட்டும் தூய்மையா இருக்கக்கூடாது உள்ள தூய்மையா இருக்கும் உள்ள தூய்மையா இருக்கும் தொழில்முறை சட்டத்திற்கு வழங்கும் நீங்க எத்தனை பொது செய்தியால் சுமாரா மனமண்ணு தண்ணி அடிக்காது ஒரு முகம்ங்கிறது நெத்தில ரூபம் முடிவுக்கு கடந்தது ஒரு கட்டு மாதிரிக்கு ஆரம்பிச்சோம் இதெல்லாம் ரெண்டு பக்கம் படிக்கணும் இது மூணாவது ஒரு மனமான கலர் ஓடியாது இந்த கையை கழினா வயசு வயசு கையை கழிவது ஒரு கோடை மாதிரி ஒரு இங்கே பார்த்தா அப்படி காலை பார்த்தா கோடை மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் காலை கொல்லவன் நாசம் உண்டாகும் அவன் நல்ல சொன்னான் புகார கால் கடமை மதம் விராதமான கழி போயிது என்னது ஆசைப்படணும் ஏன் ஆசைப்படணும் அழகான ஒரு செய்யும் இன்னொரு எத்தனை இன்னைக்கு மசம் செய்யல இப்படி எப்படியா தலையில ரெண்டு கையை வச்சு முன்னுக்கு வச்சு பின்னால் அவங்க பேசுங்க என்ன சவால் எப்படியான முறையிலே தொழுகையிலே பொது ஆரம்பம் குழப்பம் அந்த பொது செய்கிற முறையில் இருக்காங்க அதனால் வீடுகளில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அதை நான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த அடிப்படையில் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் பொது என்பது ஒரு முக்கியமான கடமை அந்த பொதுச்சியை என்னால் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூல் இந்த துஆவை ஓதினார் வெட்டி வாசல் சொர்க்கத்திற்கு அந்த வாசலாய் நித்திய வாசலாய் போவார்கள் இந்த துஆவினால் இது நமக்கு
அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரொம்ப விருப்பமான நேரம் சுஜூது அத்தஹியாத்துல ஓதினார்கள். அதில் ஜும்மாவுடைய நாளிலே ரசூல் சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாள் துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டார்கள். எந்த நேரம்? ஜும்மாவுடைய நாள் துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டார்கள். எந்த நேரம்? ஜும்மால ஓதப்படுகிறது. ஜும்மாவுடைய துஆ பேர் ஒன்று பண்ணுங்க. அத்தஹியாத்திலே ஓதி இன்னும் அதுக்குரிய துஆ ஓதினா ஒரு மனிதன் கேட்கிறது கபராக்கப்படும். அன்புக்குரிய சகோதரே, இப்படியான நம்முடைய தொழுகையை நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாமல் நாளை மறுநாளிலே நிச்சயமாக அந்த சுன்னத்துல் ஃபித்ரை சடங்கு கொள்ளாமல் காரணத்தோடு கொள்ளாமல் இன்னும் வாரம் நீங்கள் ஓடியாத அப்படி சொல்லாமல் அவசரம் சொல்லாமல் அவசரம் ஓடியாமல் நாங்கள் அழகாக அமைதியாக வந்து நேராக போனாங்க பள்ளிவாசலில் கொண்டு கொண்டால் நிச்சயமாக மன்னரை வாழ்க்கை ஒரு சந்தோஷமாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் கபூரிலே ஒரு குப்பளத்தை போட்டு நெருப்புக்கு மேலே போட்டு கண்டிக்கப்படும். ரசூலா சொன்னார்கள், எப்படி கேட்டு கண்டிக்கப்படும். ரசூலா சொன்னார்கள், இந்த அளவுல சிம்பாலாப்பட்ட சுத்தியை நான் ஓங்கி அவனுக்கு ஓங்கி அளிக்கப்படும். அல்லாஹ் அவன் ஹா ஊ ஹாம் கத்துவான். இப்படியான கண்ணடை தொழுகையிலே இபாதத்திலே பாவங்களை செஞ்சுட்டு அநியாயமா தௌபாயிட்டாக நோக்காவுகிறார். அதில் எல்லா பாவத்தையும் நினைப்பான். தௌபா செய்து அகிங்கார தொழுகை தொழுகை மாறி கொடு முன்கொண்டை பெண்களுக்கு தொழுகையுடைய ஏற்பாடுகள் குரான் இருந்தால் அவங்களை தொழுகை ஏறி மகாய தொழுமாள் நீங்க தொழுகுமாள் மூவாவது மிஸ்ஸலாத்து சோசினே 7 வயசான தொழுகை கொடுங்க. வாங்கவும் அஸ்ஸலாமு அந்த 10 வயசான படிப்பை கூட மாறும். ஆண்கள் பிள்ளைவர் பெண்கள் பிள்ளைவர் இப்படி ரசூலா கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை நாம் கட்டி இந்த உலக வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு தொழு முறை ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறைதான் சிறந்த முறை என்று ஐந்தாறு தொழுகை அதிலே நாங்கள் அசர் தொழுகை நிறைவேற்ற மந்தரத்து சலத்து அசரை விட்டால் ரசூலுங்க அமர் அழிக்கப்படுகிறது. வினை வைத்தால் சிறு வைத்தால் அமர் அழிக்கிற மாதிரி அசர் தொழுகை ஓய்வு விட்டால் அவர் அமர் அழிக்கப்படும். மன்சர் இஷா பி ஜமா தொழுகை இஷா தொழுகை சொல்வார் பிஸ்மிலே பாதி அவகாசம் இரவு பாதி இரவு நன்மை பகல் சுபாயின் ஜமாத்தில் சொல்வார் உன்னுடைய ஊழியம் சுபானல்லாஹ். இந்த பாக்கியங்களை இந்த பாக்கியம் ஊழியம் நன்மை சுபவரையும் பேசுவது அதில் சொன்னாங்க முனாபிக்குகளின் கடினமானது கஷ்டமானவை சுபவ தொழுகையும் பேசப்படுகிறது. முனாபிக்குகளுக்கு கஷ்டமாயிருக்கும் சுபவ தொழுகையில ஏன்னா அந்த நேரம் ஷைத்தான் வந்து சொன்னா நெருங்கி எப்படி ஷைத்தான் நேரம் தொகை இந்த தூங்குவான்னு சொல்லி நம்மளை உருண்டு தூங்குவோமா நாம் எழுதினே நமக்கு ஒரு மரத்தில் ஆழமாக இருக்கிறாங்க அதோட எழுதணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலா பாதமா மாத்னா வையசு ஷைத்தான் நேரே ஓட்ட முடிச்சு தூங்குறதுனால ஒரு முடிச்சு அவங்களும் எழுதுறதா வந்து ரெண்டாவது முடிச்சு எட்ட பாப்பா ஓதியார் பைசல்லா மூணாவது முடிச்சு தொழுதார். இந்த 3 முடிச்சு அப்படியே கௌரவமாய் நான் 3 முடிச்சோட சுபோதரால் அனுபவிக்கிற துவாவுகிறேன். நம்ம 3 முடிச்சாரா சோதனை பக்கத்து வீட்டுக்காரத்தோடு அவனுடைய பிரச்சனை இங்குதான் கடைக்கான சண்டே எவனாவது பிரச்சனை இதை நாங்கள் தொழுகையாளியாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மக்களாக நாம் அனைவரும் ஆய்வமாக வாசு தாமனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.